திமுகவில் சுமார் 10 மாவட்ட செயலாளர்கள் வரை நீக்கம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுகவில் 10 மாவட்ட செயலாளர்கள் வரை நீக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? திமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே தேர்தலுக்கு பிறகாக கட்சி ரீதியாக மாற்றங்கள் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தலுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது அவ்வப்போது நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகாக 72 இருந்த மாவட்ட செயலாளர்களை 76 உயர்த்தி திமுக தலைமை அறிவித்திருந்தது. அதற்கு பிறகாக தற்பொழுது செயலாளரின் எண்ணிக்கை 100 மாற்றுவதற்கான திமுக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவில் சுமார் 10 மாவட்ட செயலாளர்கள் வரையிலும் நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே மாவட்ட செயலாளருக்குள்ளாக உட்கட்சி பூசல் என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மீது குற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை நீக்குவது தொடர்பான அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக மறுசீரமைப்பு குழு என்பது உருவாக்கி தேர்தல் வெற்றி தோல்விக்கு பிறகாக இது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவ்வப்போது இந்த குழு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்திய நிலையில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக மாவட்ட செயலாளர் மாற்றம் தொடர்பான தகவல் என்பது வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் OPS திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு மாநில பொறுப்பும் மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்தவர்களுக்கு திமுக வந்தவர்களுக்காக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தம் அதே போல இடைக்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றம் நீண்டகாலமாக மாற்றம் என கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த அறிவிப்பின்படி மாற்றங்கள் மேற்கொள்ள திமுக தலைவர் முடிவு செய்து அதற்கான மூத்த நிர்வாகிகளுடன் கடந்த சில தினங்களாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பும் பெண்களுக்கு மாவட்ட செயலாளர்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல இன்று அல்லது நாளைக்குள்ளாக திமுக மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற தொகுதி முதல் 6 சட்டமன்ற தொகுதி வரையிலும் இருக்கிறது. இதை மாற்றி 3 தொகுதிகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. OPSக்கு மாநில பொறுப்பும் அதே போல மாவட்ட செயலாளர்களுக்கு வெளிக்கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு வழங்குவதற்கான பரிசீலனை இருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்கும் நிர்வாகிகளுக்கு மாநில பொறுப்பு அல்லது கட்சியில் பல்வேறு அணிகள் மாநில பொறுப்புகள் வழங்குவதற்கான திட்டம் என்பது வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கட்சி ரீதியான மாற்றங்கள் செய்யப்படுவதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது திமுக செயற்குழு கூட்டம் நடத்துவதற்கான அறிவிப்பு என்பது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்போது அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் திமுக செயற்குழு கூட்டம் வரக்கூடிய 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பு 2024ஆம் ஆண்டு செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அதே போல பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி பொதுக்குழு கூடி நிர்வாகிகள் பதவியேற்பு என்பது நடைபெறும். அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு அந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகாக 2024ஆம் ஆண்டு செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அதில் முக்கிய பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கட்சியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாகவும் அவ்வப்போது ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த செயற்குழு கூட்டம் என்பது நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாற்ற அறிவிப்புக்கு தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட பிறகு செயற்குழு கூட்டத்தில் அதற்கான அறிவிப்புகள் அதே போல அவர்களுக்கான அந்த பதவியேற்பும் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.